வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் கண்டெடுக்கப்பட்ட ரகசிய ஆயுத கிடங்கு, இளம் தம்பதியினர் தலைமறைவு. தற்போதைய அரசு கோட்டாவை விட மோசமான விளைவை சந்திக்கும், சஜித் அணி பகிரங்க எச்சரிக்கை. கிளிநொச்சியில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் இளைஞன் கைதான விவகாரம் நாமல் எழுப்பிய கேள்வி. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சஜித் தலைமையில் விசேட கலந்துரையாடல். நாளுக்கு நாள் பெறுமதி இழக்கும் இலங்கை ரூபாய். பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல். யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி வழக்கு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 16 வயது சிறுவன் மீது கொடூர தாக்குதல், வைரலான காணொளியால் சிக்கிய குடும்பம். சதோச ஊடாக 25 அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி. மிகிந்தலை போலீஸ் நிலையத்தில் இருந்த சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். கண்டியில் கோர விபத்து, பெற்றோர் கண்முன்னே பறிபோன 2 வயது சிறுமியின் உயிர். மக்களை வீதிக்கு இறக்கப் போகிறதா ஒரு அரசாங்கம்? கொந்தளிப்புடன் எழும் கேள்விகள். நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிக்கும் மறைமுக சதி, விளக்கம் கோரும் ஐக்கிய மக்கள் சக்தி. இனி விரிவான செய்திகள். கொழும்பில் கண்டெடுக்கப்பட்ட ரகசிய ஆயுத கிடங்கு, இளம் தம்பதியினர் தலைமறைவு. பேலியகுட குற்றப் பிரிவினரால் கொழும்பு தெமட்டகுட பகுதியில் உள்ள வீடொன்றில் பல்வேறு பாதாள உலக கும்பலுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவற்றில் 19 உள்ளூர் கைத்துப்பாக்கிகள் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3ஆம் திகதி காலை சிறப்பு அதிரடிப்படையின் உதவியுடன் இந்த ஆயுதங்களுடன் 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள 1 லட்சம் போதைப் பொருட்களும் போலீசார் கைப்பற்றினர். இந்த ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் செவனகள மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தெமட்டகுட பகுதியில் சில காலமாக தங்கியிருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த கைத்துப்பாக்கிகள் வேறு இடத்தில் தயாரிக்கப்பட்டு 2 இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டு தெமட்டகுடவில் உள்ள 2 மாடி கட்டடத்தின் மேல் தளத்தில் அமைந்துள்ள ஒரு வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. குறித்த வீடு 3 மாதங்களுக்கு முன்பு வாடகைக்கு எடுக்கப்பட்டு ஒரு ரகசிய பதுங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்ட நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த ஒரு இளம் தம்பதியினர் போலீசாரிடமிருந்து தப்பியோடியுள்ளனர். இளம் தம்பதியினர் குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் பேலியகுட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். தற்போதைய அரசு கோட்டாவை விட மோசமான விளைவுகளை சந்திக்கும், சஜித் அணி பகிரங்க எச்சரிக்கை. முறையான திட்டங்கள் இல்லாத தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்திற்கு நேர்ந்ததை விடவும் மோசமான மக்கள் எதிர்ப்பையும் விளைவுகளையும் சந்திக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் நாட்டை சரியான பாதையில் கட்டியெழுப்புவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான தமது குழுவினர் காத்திரமான ஆதரவை வழங்க தயாராக உள்ள போதிலும் நாம் ஒருபோதும் இந்த அரசாங்கத்துடன் இணையப் போவதில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எதில்கொடையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் கடந்த 3ஆம் திகதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களுக்கு வழங்கிய எந்தவொரு வாக்குறுதியும் இன்று நடைமுறையில் சாத்தியமாகவில்லை. துறைமுக இறக்குமதி விலைகளிலேயே நாட்டு மக்களுக்கு எரிபொருளை வழங்க முடியும் என மேடைகளில் முழங்கிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பின்னரே அதன் நடைமுறை சிக்கல்களையும் கடினத்தன்மையையும் உணர்ந்துள்ளார். அன்று மேடைகளில் பேசிய அரசாங்கத்தின் பொருளாதார நிபுணர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் இங்கு எங்குமே இல்லை. மறுபுறம் அரசாங்க மருத்துவமனைகளில் கடுமையான உயிர்காக்கும் மருந்து தட்டுப்பாடும் அறுவை சிகிச்சை உபகரணங்களும் கடுமையான பற்றாக்குறை நிகழ்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். நாளுக்கு நாள் பெறுமதி இழக்கும் இலங்கை ரூபாய். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் மதிப்பு மேலும் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நாட்டின் பல முன்னணி வர்த்தக வங்கிகள் ஒரு அமெரிக்க டாலரின் விற்பனை விலையை ரூபா 339.50 முதல் ரூபா 340.50 வரையிலான மதிப்பில் பதிவு செய்துள்ளனர். கடந்த சில நாட்களாக டாலருக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு படிப்படியாக சரிந்து வரும் நிலையில் ஜூன் 3ஆம் தேதியன்றும் மேலும் பலவீனமடைந்தது. இதேவேளை ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 440.10 விற்பனை பெறுமதி 455.80 பதிவாகியுள்ளது.
யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 379.55ஆகவும் விற்பனை பெறுமதி 394 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 235.65ஆகவும் விற்பனை பெறுமதி 245.03ஆகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 232.62ஆகவும் விற்பனை பெறுமதி 244.61ஆகவும் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சியில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைதான இளைஞர் விவகாரம் நாமல் எழுப்பிய கேள்வி. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒருதலைபட்சமாக பயன்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிலவும் இரட்டை நிலைப்பாடுகள் குறித்து கடுமையான கவலைகளை மீண்டும் எழுப்புகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஒரு ராப் பாடலில் விடுதலை புலிகள் தொடர்பான உள்ளடக்கத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு இளம் கலைஞர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இசையும் கலை வெளிப்பாடும் இப்போது பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களாக கருதப்படும் நிலையில் சமீபத்திய உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்பிபி அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பயன்படுத்தி பகிர்ந்த போது ஏன் இதே தரநிலைகள் பயன்படுத்தப்படவில்லை என்பதை அரசாங்கம் விளக்க வேண்டும் என தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சஜித் தலைமையிலான விசேட கலந்துரையாடல். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்காக அரசியல் உத்திகள் மற்றும் கட்டமைப்பு ரீதியான வேலை திட்டங்கள் குறித்து மிக முக்கியமான விடயங்களை ஆலோசிப்பதற்காக இந்த விசேட கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தீர்மானம் மிக்க இந்த தேர்தல் செயல்முறையை வலுப்படுத்துவதற்கு முன்னாள் மாகாண சபை பிரதிநிதிகள் பெற்றுள்ள அரசியல் அனுபவங்கள் போன்ற விடயங்களை கேட்டறியும் நோக்கில் சஜித் பிரேமதாச குறித்த கலந்துரையாடலுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அவரது ஒருங்கிணைப்பு செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருந்தார். பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல். டீசல் விலை உயர்வடைந்ததை தொடர்ந்து பேருந்து கட்டணங்களை 5% வரை அதிகரிக்குமாறு தனியார் பேருந்து சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ஒன்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கடந்த 1 மாத கால பகுதிக்குள் மாத்திரம் டீசல் விலை 25 ரூபாவால் உயர்வடைந்துள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த திடீர் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக தினசரி பேருந்து சேவைகளை முன்னெடுத்து செல்வதில் கடுமையான நிதி நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டண திருத்தத்தை அனுமதிக்க வேண்டும் அல்லது தனியார் பேருந்து சேவைகளை பாதுகாப்பதற்காக எரிபொருள் மானியம் ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேருந்து சங்க பிரதிநிதிகள் இக்கலந்துரையாடலின் போது கோரியுள்ளனர். இந்த விடயம் குறித்து விரிவாக ஆராய்ந்து இறுதி தீர்மானத்தை எடுக்கும் நோக்கில் போக்குவரத்து அமைச்சருடன் அவசர சந்திப்பொன்று விரைவில் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யோஷித ராஜபக்சவுக்கு எதிரான பண மோசடி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கோரப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றில் தெரிவிக்கையில் இந்த வழக்கின் பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு ஒன்று கடந்த 3ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். அன்றைய தினம் வரை இந்த வழக்கின் சாட்சியங்களை விசாரணை செய்யப் போவதில்லை என நாடாளுமன்ற தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளமைக்கமைய இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகளின்றி வழக்கை ஒத்திவைக்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரினார். இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தீர்மானம் கிடைக்கும் வரை இந்த வழக்கை ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டார். 730 லட்சம் ரூபாவுக்கும் அதிக மதிப்புடைய 5 காணி துண்டுகளை முறையற்ற வழியில் கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்துள்ளதாக கூறி சட்டமா அதிபரால் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
16 வயது சிறுவன் மீது கொடூர தாக்குதல், வைரலான காணொளியால் சிக்கிய குடும்பம். காலியில் 16 வயது சிறுவன் ஒருவன் மீது கொடூர தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சமூக வலைதளங்களில் பரவிய காணொளி அடிப்படையில் 2 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 47 வயதுடைய பெண், அவரது கணவர் மற்றும் அவர்களின் 17 வயதுடைய மகள் மற்றும் மகன் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், காலி பகுதியில் இடம்பெற்ற சொத்து திருட்டு சம்பவம் ஒன்றின் சந்தேக நபராக கருதப்பட்ட நபர் ஒருவரை கொடூரமான முறையில் தாக்கும் காட்சிகள் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வந்தன. காலி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின்படி சொத்து திருட்டு சம்பவம் தொடர்பாக 16 வயதுடைய சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரான சிறுவனை முறைப்பாட்டாளர் தரப்பினர் கொடூரமான முறையில் தாக்கியுள்ளதாக அவரது தாயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாகவே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சதோச ஊடாக 25 அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி. லங்கா சதோச நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொதுமக்களுக்கு தரமான நுகர்வுப் பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசேகர தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் கிடைக்கப்பெறும் சில அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்து நுகர்வோர் மத்தியில் எழுந்துள்ள கவலைகளுக்கு தீர்வு காண்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். அத்துடன் வர்த்தக சந்தையில் இடைத்தரகர் காரணமாக நுகர்வுப் பொருட்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினங்களை குறைத்து அதன் மூலம் பொதுமக்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்களை வீதிக்கிறக்கப் போகிறதா அனுர அரசாங்கம்? கொந்தளிப்புடன் எழும்பும் கேள்வி. நாட்டின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் மற்றும் திட்டமிடல் இல்லாத பொருளாதார கொள்கைகள் காரணமாக இந்த நிர்வாகத்தால் நாட்டை ஒருபோது முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்பதை ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் நளின் பத்ரன தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தேர்தல்கள் மூலம் இந்த அரசாங்கத்திற்கு பாரிய எதிர்பார்ப்புகளுடன் வாக்களித்த எமது நாட்டு மக்களுக்கே தற்போதைய சூழலில் இவர்களின் நிர்வாக இயலாமை மற்றும் வெறும் மேடை வாய் சவால்கள் குறித்து நன்கு தெரிய வந்துள்ளது. அரசாங்கம் நாளுக்கு நாள் சந்தித்து வரும் தனது தொடர்ச்சியான தோல்விகளை மேலும் மேலும் புதிய பொய்களை கூறி மக்கள் மத்தியில் மூடிமறைக்க இனிமேலும் முயலக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களின் வாழ்வாதார நெருக்கடிக்கு தாளாது மீண்டும் பெருமளவில் வீதிக்கு இறங்கி அரசாங்கத்தை ஆட்சியில் இருந்து அடித்து விரட்டும் வரை அல்லது ஆட்சியாளர்கள் மக்கள் பயத்தில் ஒளிந்து கொள்ளும் இருண்ட நிலை ஏற்படும் வரை காத்திருக்க கூடாது என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கண்டியில் கோர விபத்து, பெற்றோர் கண்முன்னே பறிபோன 2 வயது சிறுமியின் உயிர். கண்டி மாவட்டத்தின் தலாத்துவோய மயிலப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 வயது மற்றும் 2 மாதங்கள் ஆகிய வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்னகும்பூர ராகல பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தென்னகும்பூர நோக்கி பயணித்த சொகுசு கார் ஒன்று முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்து நேரத்தில் குறித்த சிறுமி தனது பெற்றோருடன் முச்சக்கர வண்டியின் பின்புற ஆசனத்தில் பயணித்துக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிக்கும் மறைமுக சதி, விளக்கம் கோரும் ஐக்கிய மக்கள் சக்தி. மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசு மேற்கொண்டு வரும் மறைமுக முயற்சி குறித்து உடனடியாக விளக்கம் அளிப்பது ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சரின் பொறுப்பும் கட்டுப்பாடுமாகும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி உத்தியோகபூர்வமான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை அரசமைப்பால் நிர்ணயிக்கப்பட்டதொன்றாகும். அதில் மாற்றமோ அல்லது திருத்தமோ மேற்கொள்வதாயின் அது அரசியலமைப்பில் செய்யப்படும் திருத்தத்தினூடாக மட்டுமே சாத்தியமாகும் என்பதை ஜனாதிபதி தலைமையிலான அரசு அறியாதிருப்பது ஆச்சரியத்திற்குரிய விடயமாகும்.
இவ்வாறானதொரு திருத்தத்தின் மூலம் அரசு இதனை எதிர்பார்க்கிறது. தற்போதைய நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகள் அடுத்தடுத்து பதவியேற்க தகுதியற்றவர்கள் என்றா அல்லது ஏதேனும் இலக்கு வைக்கப்பட்ட ஒரு நபர் அல்லது சில நபர்களின் குறுகிய தேவைகளை நிறைவேற்றி அதன் மூலம் நீதித்துறைக்கு மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்துவதா? இக்கேள்விகள் தற்போது சமூகத்தில் எழுந்துள்ள நியாயமான சந்தேகங்களாகும் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகிந்தலை போலீஸ் நிலையத்தில் இருந்து சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். மிகிந்தலை போலீஸ் நிலைய தடுப்பு கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. மிகிந்தலை போலீசாரால் ஐஸ் போதைப் பொருட்களுடன் மிகிந்தலை அம்பத்தலாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 29 மற்றும் 30 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். 2 சந்தேக நபர்களுக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு அதற்கமைய நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் அதிகாலை அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூட்டின் பூட்டை திறந்து தப்பிச் சென்றுள்ளதாக மிகிந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர்.